வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரிகோ ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் அன்பு கலந்த முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய விசேஷமானது என்னவென்றால், இந்த ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலின் நிறுவனராக இருக்கக்கூடிய அடியனுடைய சத்தியத்த பூர்த்தி மற்றும் சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதோஷம். இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில மாதம் 21/2/2024 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்ற தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 21/2/2024. சூரியோதயம் காலை 6:36 அயனம் உத்தராயணே, ருதோ சிசிர ருதோ, மாசம் மாக மாசே, மாசி மாதம் கும்பமாசே, பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விழை, திதியானது துவாதசியாம், துவாதசி திதி 18:33 பிற்பகல் 2:01 வரை. அதன் பிறகு திரையோதசியாம், திரையோதசி திதி. சிரார்த்த திதியானது திரையோதசியாம், திரையோதசி திதி. சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது மாக மாசே, மாசி மாதம் கும்பமாசே, சுக்லபக்ஷ வளர்பிறை திரையோதசியாம், திரையோதசி திதி. அதாவது இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், பித்திருக்களுக்கு திதியில் இவைகளை நாம் செய்தோமே ஆனால் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் அவர்கள் எந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் அவர்களுக்கு சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனாலும், அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தாலும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும். இது உண்மைதான். வாசனம் சௌமியவாசரே, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 25:10 மாலை 4:40 வரை. அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம், புஷ்ய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி பலனானது சுப பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம்
நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினுமேயானால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும். எதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய விசேஷம் வராக கல்பாத்தி திருவெண்காடு ஸ்ரீ சுப்பிரமணிய கணபாடிகள் அறக்கட்டளை நடத்தும் 86ஆம் ஆண்டு சதுர்வேத பாராயணம் மகாருத்ரமானது ஆரம்பமாகிறது. கும்பகோணம் ஸ்ரீ உத்தராதி மடத்திலையும் இது ஆரம்பிக்கும். சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதோஷம். இன்று சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரம்பிருந்து மாலை பிரதோஷ வேளையில் நமது அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு பூஜை செய்து அவர்களது திருப்பாதங்களை சட்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வர பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:36 முதல் 2:06 வரை. யமகண்டமானது காலை 8:06 முதல் 9:36 வரை. குளிகை காலமானது காலை 11:06 முதல் பிற்பகல் 12:36 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:36 முதல் 8:06 வரை. புதன் சந்திரன் ஹோரைகள். காலை 9:36 முதல் 10:36 வரை குரு ஹோரை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பகல். சந்திராட்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம் கைட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:59 முதல் காலை 10:20 வரை சந்திராட்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம் கைட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 10:20 முதல் மாலை 4:40 வரை சந்திராட்டமம். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 4:40 முதல் இரவு 11:08 வரை சந்திராட்டமம். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11:08 முதல் வியாழக்கிழமை என்று அதிகாலை 5:36 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.